திருமணமாகும் பெண்களுக்கு தங்க நாணயம் பட்டுப்புடவை வழங்க 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தாய்கேர் திட்டத்திற்கு மொத்தம் ரூபாய் 23 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கூரை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்ற தமிழக அரசின் நிதி உதவி 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 3500 கோடியில் 70,000 கான்கிரீட் வீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்போர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் 310 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தமிழ்நாடு பட்ஜெட்டில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராமில் தங்க மோதிரம் வழங்கப்படும் எனவும் நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆலம் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவ வாய்ந்ததை போற்றும் வகையில் தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெற்றி 150 திட்டம் அறிமுகம். ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150. இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை மேம்படுத்த 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேலையில்லா இளைஞர்களை திறன்மிகுவாக்குவராக மாற்றும் வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அறிமுகம் செய்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும். 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்டு கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். தமிழ்நாடு பட்ஜெட்டில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அமைச்சர் மரிய வில்சன் தகவல். திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய், பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு
பின்னர் தங்குமிடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாயும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாடு பட்ஜெட்டில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடியும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நீதி நிர்வாகத்துறைக்கு 2,486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வணிக வரித்துறைக்கு 651 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. இரண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் உரையை நிறைவு செய்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் உரையை 2.5 மணி நேரம் தொடர்ச்சியாக வாசித்து முடித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்பது வெறும் ஜீரோ. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒரே வார்த்தையில் விமர்சனம். தரமான கல்வி வழங்க காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம் செயல்படுத்த 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கு 710 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள், மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குயிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். அரசு பள்ளியில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்திற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 2600 அரசு பள்ளிகளுக்கு தமிழ்நாடு ஸ்பார்க் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில்
தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரியவில்சன் அறிவிப்பு. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 6,000 7,000 உயர்வு. 1.93 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் மரியவில்சன் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அமைச்சர் மரியவில்சன் அறிவிப்பு. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறை